மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான தேர்தல் அறிக்கை குழுவினர் தன்னை டி நகரில் தனியார் ஹோட்டலில் பல்வேறு தரப்பிலான சிறுபான்மையினரை சந்தித்து கருத்துக்களை கேட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அன்வர். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். சென்னை டி நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் திமுக தேர்தல் அறிக்கை குழு தலைவர் கனிமொழி தலைமையிலான குழு சிறுபான்மையர்களை சந்தித்து தங்கள் கருத்துக்களை கேட்டு வருகின்றனர். குறிப்பாக திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவானது கடந்த மாதம் 19ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வியாபாரிகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு விவசாயிகள், வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் தங்கள் கருத்துக்களை கேட்டு இந்த தேர்தல் தயாரிப்பு குழுவினர் கேட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த தேர்தல் தயாரிப்பு குழுவின் கடைசி நாளான இன்று சிறுபான்மையர்களை சந்தித்து இந்த கருத்துக்களை கேட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கூட்டத்தில் அந்த குழுவில் இடம்பெற்றுள்ள TKS இளங்கோவன், அமைச்சர்கள் TRB ராஜா மற்றும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் MM அப்துல்லா உள்ளிட்ட தொழில் முனைவோர்கள் மற்றும் விவசாயிகள், வணிகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் இந்த குழுவானது பல்வேறு கட்டங்களாக தங்கள் கருத்துக்களை கேட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் இந்த குழுவானது பல்வேறு சமூகங்களை சார்ந்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறுபான்மையர் சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகளை சந்தித்து தங்கள் கருத்துக்களை கேட்டு வருகின்றனர். குறிப்பாக 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை குழு தயாரிக்க கனிமொழி தலைமையில் 11 பேர் கொண்ட குழுவை திமுக சமீபத்தில் அறிவித்திருந்தது. குறிப்பாக இன்னும் ஒரு மாத காலம் தேர்தல் நடைபெற ஒரு மாத காலமே உள்ள நிலையில் அனைத்து கட்சியினரும் தங்கள் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் தற்பொழுது திமுகவும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. குறிப்பாக 2021ஆம் சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக 505 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்திருந்தது. குறிப்பாக எதிர்கட்சியினர் திமுக அளித்த வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகளுக்கு மேலாக நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த 2026 தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெறும் என முக்கிய கருத்துக்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் கடந்த தேர்தலில் மகளிருக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணம், பெண்களுக்கு உரிமை தொகை மற்றும் மின் கட்டண கணக்கீடு, நீட் தேர்வு ரத்து உள்ளிட்ட முக்கிய சாராம்சங்கள் இடம்பெற்று பெரும் கவனம் பெற்ற நிலையில இந்த 2026 தேர்தல் அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் இடம்பெறும் என உற்று நோக்கப்படுகிறது. அந்த வகையில 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையினை குழு தயாரிக்க திமுக கனிமொழி தலைமையிலான 11 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ள நிலையில இந்த குழு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினரை சந்தித்து தங்கள் கருத்துக்களை கேட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் ஸ்ரீநகரில் உள்ள தனியார் ஹோட்டலில் பல்வேறு சமூகங்கள், அதாவது சிறுபான்மையில் உள்ள இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூகங்களை சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்துவிட்டு தங்கள் கருத்துக்களை திமுக தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை குழுல தெரிவித்திருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி அன்வர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.